நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா? நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை, மனபலத்தை பெறுவதே இல்லை. முக்கியமா வீட்டில். நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன், ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா? எங்க மேடம், பேசினாலே சண்டை வருது, வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம். நான் ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பொருளாதார, உறவுகள், இந்த 2 டாபிக்லையும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும். ரொம்ப ரம்யமாக இருக்கும். பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது. பல நேரங்களில் நான் சொல்கிறேனே, பேசுகிறோம்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், பேசுகிறோம்ல, பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில். 2, அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ. 2 செய்கிறதே இல்லையே. சாப்பிட்டாச்சா? 11 மணிக்கு. குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா? செலவுக்கு எதாவது காசு வேணுமா? முழிச்சிட்டு இருக்கிற, இன்னும் தூங்கு. இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீ? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே வந்துட்டு போனீங்கல்ல, 9:30 மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து 11, 12 வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 2 பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க. ஆண்கள் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, என்ன சாப்பாடு? அவங்க என்ன பேசுனா? அவங்களாம் பேசுறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிற, தான் பேசுனாங்க. காலை வேலைக்கு போனோம்ப்பா, ஏன்பா கூப்பிட்ட வந்தியா? வரல. ஓ, இது ஆண்கள் மொழி, இது பெண்களுக்கு பிடிக்காது. நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? சொல்லட்டுமா? இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு 65 வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம். அப்புறமா ஒன்றொன்னா எடுத்து, அப்புறம் குத்துதே குடையுதேன்ட்டு இருப்பீங்க. வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம். எப்படி இருக்கும்? 30 வயசுலேயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும். இல்லைல்ல, அவமானப்படுத்தினல்ல, அனுபவி. 65 கன்னு மாதிரி இருக்கும் வைஃபு, ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம். நல்லா எனக்கு தெரிஞ்ச அம்மா 57 வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு. பயந்துடாதீங்க,